மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதல்வர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதல்வர் தெரிவித்திருக்கிறார்? அவருடைய விளக்கத்தில் நீதிபதிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறையினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மாதம் மார்ச் 21 இரவு கைது செய்தனர். இந்த கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து அந்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் மேல்முறையீடு மனுவுக்கு அமலாக்கத்துறையின் சார்பில் அளித்த பதில், குற்றம் புரியும் நபர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை அமலாக்கத்துறை கைது செய்வது நியாயமான நேர்மையான தேர்தல் கோட்பாட்டுக்கு எதிராகாது என தெரிவித்திருந்தது. இதனிடையே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த விளக்க மனுவில் மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் சவுத் குரூப் நிறுவனத்திடம் லஞ்சமாக ஆம் ஆத்மி பெற்று கோவா சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தியுள்ளது என்பதற்கான ஆதாரம் இல்லை என்றும் இது தொடர்பாக ₹1 கூட அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கவில்லை. மிகப்பெரிய எதிர்க்கட்சியான ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களை ஒடுக்கும் நோக்கில் இந்த பண மோசடி தடுப்பு சட்டம் அமலாக்கத்துறை ஆகியவற்றை கொண்டு ஆளுங்கட்சி தலைமையிலான மத்திய அரசு எவ்வாறு தவறாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு தனது கைது மிக சிறந்த உதாரணம் என்றும், மக்களவைத் தேர்தலின் போது அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் போது மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் சட்டவிரோத கைது அவருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளதாகவும், மேலும் இந்த கைது மக்களவைத் தேர்தலில் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு அநீதியான பலனை அளித்துள்ளது என்றும், நியாயமான சுதந்திரமான தேர்தலுக்கு தேவையான சம வாய்ப்பு மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதால் தெளிவாக பறிக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே இந்த கைது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும், தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என அந்த விளக்க மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.